சிறப்பான சூரிய பொங்கல். மாடியில் முதல் முறையாக விறகடுப்பு மண்பானையில் பொங்கல் செஞ்சு ஒரு பக்கம் மாடியில் அத்தை மாமா விறகடுப்பு கோலம் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜைக்கு தேவையான பொருள், பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 பொங்கல் வைக்கிறோம். ஸோ வெண்பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் போட்ட சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே லித்விக் மனன்யா 2 பேரையும் எழுப்பலான்னு பார்த்தேன். அவங்களால முழிக்கவே முடியல பாவம். கீழே எடுத்து வச்சுருந்த பொருள் சாம்பார் எல்லாம் மேலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கும் ஆரம்பித்தாச்சு. வெண்பொங்கல் சின்ன பானையில் தான் வச்சோம். அதனால் ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் பொங்கிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் இடிச்சிட்ருக்கோம். அரிசி பருப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. பொங்கல் பொங்குறதுக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கும் நேரம் கரெக்டாக இருந்துச்சு. வாங்க வாங்க, குளிர்தா? எந்திரிச்சிங்களா? குளிச்சிங்களா? மண்பானையில் செய்கிறதுனால ரொம்ப நேரம் ஆச்சு. சாதம் வேகிறதுக்கு வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை போட்டோன்னா நம்ம பொங்கல் ரெடி. மாமா பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் ரெடி ஆனதுமே லித்விக் பொங்கல் சாப்பிட்லாமா அப்படின்னு அவங்க பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே மாடியில் இருந்தோம். பாப்பா மட்டும் வீட்டில் தூங்கினனால அவங்க அப்பா கீழே இருந்தாங்க. பாப்பா எந்திரிச்சிட்டாலாம் எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அழுதுகிட்டே வந்திருக்கா. தூக்கத்துலேயும் மனன்யா பக்தியோடு இருக்காங்க. படையெல்லாம் போட்டாச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டீஸும் சாமி கும்பிட்றதுக்கு பக்தியோடு நின்றுட்டுருக்காங்க. இந்த இடத்துல தான் மனன்யா ஒரு காமெடி பண்ணுவாங்க. சாம்பிராணிலேருந்து வர்ற புகை பட்டாசு வெடிக்கிறதுன்னு நினச்சிப்பாங்க. காது மூடிட்டு நிற்பாங்க. இந்த 2 குட்டீஸ்க்கு நடுவில் நிற்கிறது பக்கத்து வீட்டு பையன். இன்னும் கற்பூரம் காட்டல, அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவங்க கீழே சாமி விழுந்து கும்பிடுறாங்க. என் பையன் அப்படியே அவங்க தாத்தா எப்படி சாஷ்டாங்கமாக படுத்து சாமி கும்பிடுவாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுவார் இவர். பட்டு தங்கு பட்டு காட்டு காட்டு காட்டு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. காக்காவுக்கு வெண்பொங்கலில் கொஞ்சம் சக்கரை பொங்கலில் கொஞ்சம் எடுத்து படைச்சதுக்கப்புறம் எல்லோரும் இலை போட்டு சாப்பிட வேண்டியதான். சாமிக்கு படைத்த சாதத்தில் இருந்து ஆளுக்கு ஒரு வாய் எப்பயும் ஊட்டி விடுவாங்க. மாடியில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் நாளே ப்ரீ பிளான்டாக இருக்கணும். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். பொங்கலுக்கு முதல் நாளே A to Z நான் ஒரு லிஸ்ட் போட்டு எல்லா பொருளுமே வாங்கி வச்சுட்டேன். ஆளுக்கு ஒரு வேலையாக தான் நாங்கள் பார்த்தோம். எங்களோட பொங்கலை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சிட்டோம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோட நேம் பிரியோ டைம்ஸ். உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.